பெருநகரங்களில் சாலை ஓர நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வரும் நிலையில் நடைபாதை பயன்பாடு அடிப்படை உரிமை என்றும் சாலையில் பாதசாரிகளுக்கே முன்னுரிமை என்றும் உச்சநீதிமன்றம் காட்டமாக கூறியுள்ளது. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அடுத்து வருவது நேர்பட பேசு. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. நடைபாதைகள் மனித வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம், சாலைகள் இருக்கும் அனைத்து இடங்களிலும் பாதசாரிகளுக்கு என தனியாக சீரமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பற்ற நடைபாதைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. முன்னதாக நடைபாதையில் அச்சமின்றி பாதுகாப்பாக நடப்பது அரசமைப்பு சட்டப்பிரிவு 21 மற்றும் 19 கீழ் குடிமக்களின் அடிப்படை உரிமை என உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்திருந்தது. வாகன போக்குவரத்தை விட நடப்பவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் நகராட்சி, மாநகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகள் நடைபாதைகளை பராமரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களை ஒரு தரப்பாக சேர்த்துள்ள உச்சநீதிமன்றம், ஆக்கிரமிப்பற்ற நடைபாதைகளை அமைப்பது குறித்து மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டுதல்களை செயல்படுத்துவது தொடர்பாக பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் சாலைகளில் அதிகம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுபவர்கள் பாதசாரிகளே. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் சாலை விபத்துகளில் மொத்தம் 1,83,382 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இதில் நாடு முழுவதும் உயிரிழந்தவர்களில் சுமார் 20% பேர் பாதசாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது.